தென்காசி மாவட்டம் புளியரையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காட்சிகளில் பார்க்கிறோம், சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களை போலீசார் தற்போது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் ஏற்றுவதை கண்டித்து புளியரை பகுதியில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், தற்போது அங்கு மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். எங்கே அழைத்து சென்றிருக்கின்றனர்? அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா? எப்போது விடுவிக்கப்படுவார்கள்? விவரம். பாலா, தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கனிம வளங்கள், ஜல்லி, கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் கேரளாவிற்கு தொடர்ந்து எடுத்து செல்லப்படுகிறது. இதன் காரணமாக அடிக்கடி இந்த பகுதிகள் முழுவதுமாக, அதாவது செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட சாலைகள் முழுவதுமாகவே கனரக வாகனங்களின் அணிவகுப்பாக காட்சியளித்தது. இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையை தடுத்து நிறுத்த கோரி தென்காசி மாவட்டத்தில் கேரள புளியரையில் தமிழக கேரள எல்லை பகுதிக்கு அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பின் சார்பிலும் பல்வேறு பொதுமக்களும் இணைந்து இன்று தற்போது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். சாலையில் அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இயற்கை வளங்களை இங்கிருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்வதை தடை செய்ய வேண்டும். அதிகமான வாகனங்கள் இயக்கப்படுவதால் இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியினுடைய மக்கள் வாழ்க்கை சிரமத்தில் ஏற்படுவதாகவும் உடனடியாக இது குறித்து தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தி அந்த பகுதியில் இருந்து கைது செய்து அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விடுவிக்கப்படுவார்களா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.